குப்பை பிரச்சனை அதில் ஒரு முக்கியமான ஒன்று. உள்ளாட்சி நிர்வாகம் குப்பை பிரச்சனையை சரி பண்ண வேண்டியது, சுகாதாரத்தை பேணி பாதுகாக்க வேண்டியது அடிப்படை கடமை. ஆனால் அதை செய்யாமல் திருப்பூர் மாநகரத்தை சுற்றி இருக்கக்கூடிய புறநகர் பகுதிகள், கிராம பகுதிகள் நோக்கி தொடர்ந்து முதலிபாளையம், காலம்பாளையம், நெறிப்பறைச்சல், இச்சிப்பட்டி, இன்னும் பல பகுதியில் ஊத்திக்குழி, பூமலூர் இப்படின்ற பல பகுதியில் கொட்டி திரும்பவும் முதலிபாளையத்தை நோக்கி வர்றாங்க. இந்த மாதிரி கழிவுகளை தரம் பிரிக்காமல் கொண்டு கொட்டுனா அது சுகாதார சீர்கேடு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணி காற்று கெட்டு போயிடும், நம்ம சுவாசிக்க முடியாது, அடுத்த தலைமுறையும் அங்கே வாழ முடியாது. ஒரு அணுகுண்டை விட சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் இது நடக்குது, இதை தடுக்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு வந்துச்சு. அப்போ திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தெல்லாம் செயல்படுத்துகிறாங்களா அப்படின்னா செயல்படுத்துறதில்ல. அதுக்கு பதிலாக கிடைக்கிற பக்கம் யார் இழிச்சவன், யார் ஏமாந்தவன், அவன் தலையில் கலெக்டரே ஆர்டர் போடுறான்னு சொல்கிறாங்களே சார். ஆமாம், அதுதான். இப்போது விதிகளை அமல்படுத்த சொல்லி நம்ம நீதிமன்றம் பசுமை தீர்ப்பாயத்துக்கு வர்றோம், பல்வேறு வழக்குகள் முன்னெடுக்கிறோம். நீதிமன்றத்தில் பதில் கொடுக்க மாட்டேன்றாங்க. ஆனால் அங்கே விடியறக்குள்ளே கலெக்டர் உத்தரவு போடுறாரு, வருவாய் கோட்டாட்சியர் உத்தரவு போடுறாரு, குப்பை கொண்டு போய் பாரக்குழியில் கொட்டிக்கலான்னு போடுறாங்க. அதுக்கு எதிராக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் குப்பையை கொட்டக்கூடாது, பாரக்குழியில் கொட்டுறதுக்குலாம் அனுமதி இல்லை, 3.25 கோடி அபராதம். இதே காரணமாக நீ அளவுக்கு மீறி வெட்டிட்ட, நீ குப்பையை கொட்டி நிறைக்கலன்னா உன்னை தூக்கி உள்ளே போட்டுருவோன்னு பாரக்குழி ஓனர்களை மிரட்டி விட்டி இவங்க குப்பையை கொண்டு போய் கொட்டுறாங்க. இதில் இன்னும் மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, அதுக்குள்ளே பூரா மழை தண்ணி தேங்கி நிற்குது, பெரிய அளவில் மழை தண்ணி தேங்கி நிற்குது. அப்புறம் அந்த பாறைக்குழியிலெல்லாம் சுயமாக வரக்கூடிய ஊற்று இருக்குது, நீர்வழி பாதைகள் இருக்குது, தண்ணி, அதாவது பாறைக்கு உள்ள. இப்போ இதில் இவங்க கொண்டு போய் குப்பையை கொட்டும்போது அந்த ஊற்றங்கால் எங்கெங்கெல்லாம் போகுதோ, எந்தெந்த கிணத்துல எந்தெந்த போரில் எல்லாம் இருக்குதோ எல்லா பக்கம் அந்த கழிவு போய் சேருது. அமைச்சர் நேரு இதில் நேரடியாக தலையிட்டு இவங்களை பிடிச்சி உள்ள ஓடு அப்படின்னு சொல்கிறார். அங்கே இருக்கிற திருப்பூர் மாநகராட்சி மேயரும் இது சம்மந்தப்படுறாரு, அங்கே இருக்கிற எம்எல்ஏ செல்வராஜ் அப்படின்றவரும் இதில் சம்மந்தப்படுறாங்க. இதில் பல்வேறு கைகள் இணைஞ்சிருக்கு, அதிகாரிகளும் சம்மந்தப்படுறாங்க. காவல்துறை 24 hours பாதுகாப்பில் இருக்கிறாங்க, ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் கூட வருது, பஸ் அங்கேயே நின்று குடியிருக்க 2-3 பந்தலெல்லாம் போட்டுக்கிறாங்க, பஸ் எந்நேரம் அங்கேயே இருக்குது. எப்போ யார் பிரச்சனை பண்ணணும்னாலும் அது மக்கள் இந்த மாதிரி பாதிக்குதுன்னு போகிறனால தூக்கிட்டு போகணும், நாங்கள் தூக்கிட்டு போயிடும், எங்களுக்கு ரூல். சரி, ஆர்டர் காமிங்கன்னா ஆர்டர் அங்கே உட்காந்துருந்தாலும் அவங்களுக்கும் பிரச்சனை. அதையத்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், உங்களுக்கும் பிரச்சனை, எப்படி வாழுவீங்க? நாங்கள் அரசுக்கு பல்வேறு வழிகாட்டலை கொடுக்க தயாராக இருக்கிறோம். அதாவது முதல்ல பல்க் வேஸ்ட் ஜெனரேட்டரை ஏன் பிரிக்கல, அடிப்படை கேள்வி அதுதான். இப்போ திருப்பூரை பொறுத்த வரைக்கும் 800 டன் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்கிறாங்க, ஒரு 700லேருந்து 800 டன் அப்படின்னு வச்சுக்கோம், ஆக்கப்பூர்வமாகவே பேசுவோம் இந்த விஷயத்தை. இப்போ பெர் டே 700லேருந்து 800 டன். நீங்கள் 700ல 800 டன்னில் பல்க் வேஸ்ட் மட்டுமே 300லேருந்து 400 டன். கம்பெனி வேஸ்ட்டு, மெடிக்கல் வேஸ்ட்டு, ஹோட்டல் வேஸ்ட்டு 2016லேயே நம்ம கொண்டு வந்துட்டோம். இதுக்கு முன்னாடியுமே சட்டங்கள் இருக்குது, காற்று சட்டம், நீர் சட்டம், நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய சட்டம், அந்த சட்டத்திலே நடவடிக்கை எடுத்தாங்க. ஆனால் இதுக்கப்புறம் உலக அளவில் இந்த பிரச்சனை தீவிரமான கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸ் சொல்லுவோம். இப்போ நம்ம கழிவுகளை வெளியேற்றதுனால க்ரீன் ஹவுஸ் கேஸில் இருக்கிற பிரச்சனை தொடர்ந்து நம்ம பகுதியிலே சுகாதாரக்கேடு எவ்வளோ வரும்னு சொல்லுவோம். நம்ம எதுக்கு நம்ம ஸ்மார்ட் சிட்டி கொண்டு வந்தோம், க்ளீன் இண்டியா எது கொண்டு வந்தோம்? இப்போ இந்த ஸ்வச் பாரத் மிஷன் இது எல்லாமே அடிப்படையாக ஓபன்டிஃபிகேஷன் ஃப்ரீ. நீங்கள் இந்த கான்செப்ட் எல்லாம் என்ன, சுத்தமாக வச்சுக்கிற, சுகாதாரமாக இருக்கிறது. எங்களுக்கு பாதுகாப்புக்கு வழி இல்லை, காவல்துறை அரசு அடக்குமுறை பண்ணது, எங்களை அழிக்க பார்க்குறாங்க, கொல்ல பார்க்குறாங்க, எங்களுடைய உயிரோடய வாழ விட மாட்டாங்களாட்டுக்கு, எதிர்கால தலைமுறையை அழிஞ்சு போக மாட்டேங்குது, காப்பாற்றிடுவாங்க, உங்களுக்கு தான் வழி தெரியும், நீங்களே போராடிக்கிறீங்க, உங்களுக்கு அனுபவம் இருக்குது, சொல்லுன்னு சொல்கிறப்ப வாயை மூடிக்கிட்டு அமைதியாக போகிறதுக்கு நாங்கள் யார்? நாங்கள் பணத்தை வாங்கிட்டோமா, அல்லது என்ன பண்ணணும்? ஏதோ ஒரு குற்றச்சாட்டை வச்சு அழிக்கணும்னு நினச்சா இது மக்களாட்சி நாடா, சர்வாதிகார ஆட்சி நடக்கிற நாடா? இன்னைக்கு சட்டசபையில் நேரடியாக பேசுகிறார் அமைச்சர் நேரு அவர்கள், கிராமங்கள் நோக்கி தான் நாங்கள் வருவோம், வேறு வழி இல்லைன்றாரு. எதுக்கு கிராமத்தை நோக்கி வர்றீங்கன்னு சொல்கிறோம். ஏன் உங்களுக்கு வேறு வேலை இல்லையா? நகரத்துக்குள்ளே இடம் இல்லையா? திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தில் என்ன பிரச்சனை கையாளுறதுக்கு, பிரிக்கிறதுக்கு என்ன பிரச்சனை? ஆர்டர் போடு, லைசன்ஸ்லின்னு ஆர்டர் போடுறேன், ஹெல்மெட் போடலின்னு ஆர்டர் போடுறேன், மாதம் டார்கெட் வச்சு பிடிச்சி தூக்கி போடுறேன். குப்பையை சரியாக கையாளலை, குப்பையை அப்படியே பிரிக்காமல் தூக்கி போடுறாங்கன்னா போடு ஃபைனு. இன்னைக்கு எதிர்கட்சி என்பது தமிழ்நாட்டிலே இல்லைங்க. எந்த கேள்வியும் கேட்கறது, எந்த போராட்டமும் இல்லை. ஆனால் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம், அடுத்த தேர்தலுக்கான பரப்புரை. எதற்கு இந்த பரப்புரை? களத்தில் நிற்காத ஒரு கட்சி, மக்களுக்கு பிரச்சனை நிற்காத ஒரு கட்சி, நீங்கள் எல்லா கட்சியும் எடுத்துக்கங்க. பயோசிஎன்ஜி பிளான்ட் போடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த ஒதுக்குறேன்னு பண்ணாங்க தோழர். அந்த இடம் பார்த்தீங்கன்னா பூமி தான் நிலம், அது கோர்ட்டில் கேஸில் இருக்கு. இதுக்கு முதல்வர் அடிக்கல் நாட்டுறார் உடுமலைப்பேட்டையில். இது என்ன ஆச்சரியம்? அன்பார்ந்த ரெட்பிக்ஸ் உறவுகளே, பல்வேறு அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் கடந்தும் இன்று வரை எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் பக்கசார்பு இல்லாமல்
தொடர்ந்து மக்களை மட்டுமே மையப்படுத்தி இயங்கும் ஊடகம் ரெட்பிக்ஸ் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும். தொடர்ந்து நாங்கள் ஒரு சுதந்திரமான ஊடகமாக செயல்பட உங்களது நிதி உதவி எங்களுக்கு தேவை. உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். திரையில் தெரியும் இந்த QR கோடை பயன்படுத்தியோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தகவல்களை பயன்படுத்தியோ உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். நன்றி. வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். ஏற்கனவே உங்கள் பகுதி திருப்பூரை விட்டு அந்த திருப்பூர் நகரத்தை சுற்றி உள்ள கிராம பகுதிகளை நோக்கி கழிவுகளை பயங்கரமான கழிவுகளை கொண்டு வந்து பாறைக்குழியில் கொட்டுறாங்க அப்படின்றது பிரச்சனையாக இருந்தது. ரொம்ப அதை பற்றியே நம்ம பேசியிருந்தோம். கிட்டத்தட்ட ஏக்கர் கணக்கில் உள்ள குழி, கிட்டத்தட்ட ஒரு 500 அடிக்கு மேலே ஆழமாக இருக்குது. ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கர் பரப்பில் கொட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்றது. இப்போ சொல்கிறீங்க அதுக்கு போலீஸ் பாதுகாப்போடு குப்பை வண்டி போகுது, குப்பை கொட்டுற இடத்துல போலீஸ் பாதுகாப்புன்ட்டு. என்ன பிரச்சனைங்க தோழர்? இப்போது நம்ம ஏற்கனவே இது ரொம்ப வீடியோவில் பண்ணியிருக்கோம். என்னென்னா, திருப்பூர் மாவட்டத்தை சுடுகாடாக மாற்றணும் அப்படின்னு திமுக அரசு நினச்சிருச்சா அப்படின்ற ஒரு சந்தேகம். ஏன்டா எடுத்தோன்னே இந்த மாதிரி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ போராடக்கூடிய அமைப்புகள்லாம் எதற்காக போராடும்? மக்களை பாதுகாக்கணும், அடிப்படை உரிமைகள் வேணும்னு போராடும். குப்பை பிரச்சனையும் அதில் ஒரு முக்கியமான ஒன்று. உள்ளாட்சி நிர்வாகம் குப்பை பிரச்சனையை சரி பண்ண வேண்டியது, சுகாதாரத்தை பேணி பாதுகாக்க வேண்டியது அடிப்படை கடமை. ஆனால் அதை செய்யாமல் திருப்பூர் மாநகரத்தை சுற்றி இருக்கக்கூடிய புறநகர் பகுதிகள், கிராம பகுதிகள் நோக்கி தொடர்ந்து முதலிபாளையம், காலம்பாளையம், நெறிப்பறைச்சல், இச்சிப்பட்டி, இன்னும் பல பகுதியில் ஊத்திக்குழி, பூமலூர் இப்படின்ற பல பகுதியில் கொட்டி திரும்பவும் முதலிபாளையத்தை நோக்கி வர்றாங்க. ஏற்கனவே இங்கே குப்பையெல்லாம் கொட்டி தண்ணி பூரா கெட்டு அங்கே சுவாச கோளாறு ஏற்பட்டு அங்கே சுவாசிக்கும் போதே பல ஸ்மெல் வேறு மாதிரி அதுலேருந்து கேஸ் விஷவாயு தான் உற்பத்தியாக வெளியில் வரும். அப்போ இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் சுற்றி இருக்கிற கிணறு, போரு, விவசாயிகள் பயன்படுத்தக்கூடிய இதில் எல்லாமே கெட்டு பயங்கர பிரச்சனையாக இருக்குது. அப்போ நம்ம தொடர்ந்து கடந்த வருடங்கள்லேருந்து தொடர்ந்து போராட்டம், உண்ணாவிரத போராட்டம் உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த போராட்டத்திலேருந்து மக்களுக்கு நம்ம தொடர்ந்து சின்ன சின்ன காணொலி நம்ம சேனல்லையுமே காணொலியில் நிறைய வந்திருக்கு, போட்டிருக்கோம். அப்போ மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு. இந்த மாதிரி கழிவுகளை தரம் பிரிக்காமல் கொண்டு கொட்டுனா அது சுகாதார சீர்கேடு. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தண்ணி, காற்று கெட்டு போயிடும், நம்ம சுவாசிக்க முடியாது, அடுத்த தலைமுறையும் அங்கே வாழ முடியாது. ஒரு அணுகுண்டை விட சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் இது நடக்குது, இதை தடுக்கணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு மக்களுக்கு வந்துருச்சு. இப்போ மக்களுக்கு விழிப்புணர்வு வந்துருச்சுங்கும்போது இப்போ இவங்க அரசு நிர்வாகம் என்ன பண்ணும்? இப்போ அரசு நிர்வாகம் அப்படின்றது என்னென்னா தனி ஒரு நிர்வாகம் கிடையாது. அதில் நம்மளை போன்ற நபர்கள் தான், மக்களிலிருந்து வர்றவங்க தான் இயக்குறாங்க. அப்போ இந்த இயக்குறவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்க? ஊழல்வாதிகளாக இருக்கிறாங்க, அதிகாரம் மிக்கவர்களாக இருக்கிறாங்க. இவர்களுக்கு ஒன்று வேணும்னா வேணும். இப்போ அந்த நிலைமையில் தான் இருக்கிறாங்க. அப்போ திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தெல்லாம் செயல்படுத்துகிறாங்களா அப்படின்னா செயல்படுத்துறதில்ல. அதுக்கு பதிலாக இப்போ கிடைக்கிற பக்கம் யார் இழிச்சவன், யார் ஏமாந்தவன், அவன் தலையில் கலெக்டரே ஆர்டர் போடுறேன்னு சொல்கிறாங்களே தோழர். ஆமாம், அதுதான். இப்போது விதிகளை அமல்படுத்த சொல்லி நம்ம நீதிமன்றம் பசுமை தீர்ப்பாயத்துக்கு வர்றோம், பல்வேறு வழக்குகள் எடுக்கிறோம், முன்னெடுக்கிறோம். நீதிமன்றத்தில் பதில் கொடுக்க மாட்டேன்றாங்க. ஆனால் அங்கே விடியறக்குள்ளே கலெக்டர் உத்தரவு போடுறாரு, வருவாய் கோட்டாட்சியர் உத்தரவு போடுறாரு, குப்பை கொண்டு போய் பாறைக்குழியில் கொட்டிக்கலான்னு போடுறாங்க. அதுக்கு எதிராக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் குப்பையை கொட்டக்கூடாது, பாறைக்குழியில் கொட்டுறதுக்குலாம் அனுமதி இல்லை, 3.25 கோடி அபராதம், பாறைக்குழியில் கொட்டுறதுனால பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுது. யாருக்கு அபராதம் போடுறாங்க? அந்த பாறைக்குழி ஓனருக்கு போடுறாங்களா, மாநகராட்சி மீது போட்டிருக்காங்க? ஓகே, மாநகராட்சி மீது போட்டிருக்காங்க. பாறைக்குழி ஓனர் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். பாறைக்குழி ஓனர்லாம் மிரட்டி, ஏன்னா நிறையா பக்கம் என்ன நடந்திருக்குதுன்னா, கனிம வளங்கள் அளவுக்கு அதிகமாக வெட்டி எடுக்கப்பட்டிருக்கு. கரெக்டு. இதை ஆய்வு செய்ய சொல்லி நம்ம ஒரு பக்கம் தனியாக போராடிட்டு இருக்கோம். அப்போ இந்த அரசு நிர்வாகம், திமுக இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இதையை மடைமாற்றம் செய்யணும். இதே காரணமாக நீ அளவுக்கு மீறி வெட்டிட்ட, நீ குப்பையை கொட்டி நிறைக்கலைன்னா உன்னை தூக்கி உள்ளே போட்டுருவோன்னு பாறைக்குழி ஓனர்களை மிரட்டி விட்டி இவங்க குப்பையை கொண்டு போய் கொட்டுறாங்க. இதில் இன்னும் மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, அதுக்குள்ளே பூரா மழை தண்ணி தேங்கி நிற்கிது, பெரிய அளவில் மழை தண்ணி தேங்கி நிற்கிது. அப்புறம் அந்த பாறைக்குழியிலெல்லாம் சுயமாக வரக்கூடிய ஊற்று இருக்குது, நீர்வழி பாதைகள் இருக்குது, தண்ணி, அதாவது பாறைக்கு உள்ள. இப்போ இதில் இவங்க கொண்டு போய் குப்பையை கொட்டும்போது அந்த ஊற்றங்கால் எங்கெங்கெல்லாம் போகுதோ, எந்தெந்த கிணத்துல எந்தெந்த போரில் எல்லாம் இருக்குதோ எல்லா பக்கம் அந்த கழிவு போய் சேருது. நீங்கள் அந்த தண்ணியை பயன்படுத்த முடியாது. நம்ம ஃபோட்டோவெல்லாம் நம்ம கொடுக்குறோம், போட்டு விடுங்க நம்ம சேனலில். என்னென்னா, கிணத்து தண்ணி பூரா கெட்டு போச்சு, போர் தண்ணி பூரா கெட்டு போச்சு. நம்ம ஏற்கனவே ஒரு பகுதியில் திருமூர்த்தி நகர்ன்ற பகுதியில் நம்மளே நேரடியாக போய் ஆய்வு பண்ணோம். அந்த தண்ணி சிவப்பு கலர், பெட்ரோல் கலரில் ஸ்மெல் அப்படி அடிச்சுதே. பாறைக்குழிக்கு நேராக பக்கத்தில் உள்ள வீடு தானே சொல்கிறீங்க? நேரடியாக அந்த வீடு, எத்தனை வீடு அங்கே சுற்றி எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம தொடர்ந்து போராட்டத்தினுடைய விளைவாக, விழிப்புணர்வு ஏற்படுத்தின விளைவாக மக்களுக்கு விழிப்புணர்வு வந்துடுச்சு. இப்போ மக்களுக்கு விழிப்புணர்வு வந்தங்காட்டி என்ன ஆகி போச்சுன்னா, இந்த ஊழல் பண்ணுறவங்களுக்கு பிரச்சனை ஆகி போச்சு. இப்போ ஊழல் பண்ணுறவங்க என்னடா பண்ணலான்னு சொல்லிட்டு 2-3 போராட்டத்தை பார்த்தாங்க. 2-3 போராட்டத்தில் மக்கள் வெகுண்டெழுந்து
காவல்துறை வந்து சட்டவிரோதமாக கைது செய்யும்போது எதிராக போராடுறது, இவங்க மாநகராட்சி கலெக்டர் உத்தரவாகவே இருந்தாலும், அதாவது கலெக்டருக்கு வந்து இந்த மாதிரி இல்லீகலாக கொண்டு போய் கொட்டுறதுக்கு அதிகாரமே கிடையாது. கலெக்டராகவே இருந்தாலும் ஒபேதர் லா தான், ஈக்குவல் பிஃபோர் லா தான், கான்ஸ்டியூஷன் தான். இப்போ நம்மளுக்கு வந்து சுத்தமான சூழல், சுத்தமான தண்ணி காற்ற உறுதி செய்கிறது அடிப்படை உரிமையாக நம்மளுக்கு இந்திய அரசு உறுதி செய்ய வேணாங்க, அதை கெடுக்க வேணாம்ல. அதுதான் இப்போ எல்லாரும் சொல்கிறது. நீ வந்து தண்ணி ஏற்கனவே நீ உன்னால் 100% தண்ணி யாரும் கொடுக்க முடியல, இருக்கிற தண்ணி ஏன்டா கெடுக்க வர்ற? அப்போ நீ தண்ணி இருக்கிற தண்ணியும் கெடுத்து போயிட்டுன்னா எப்படி வாழ்கிறது? உன்னால் 100% தண்ணியை கொடுக்க முடியுமா? அல்லது சரி நீ தண்ணியை உன்னால் ஒரு சொட்டு உருவாக்க முடியுமா? மண்ணையோ தண்ணியோ இந்த பூமியில் இல்லை வேறு ஏதோ பிரபஞ்சத்தில் உன்னால் உருவாக்க முடியுமா? அப்போ நம்மளால் முடியாத குறைஞ்ச வச்சு அழிக்காமையாவது இருக்கணும்ல. ஆனால் அந்த எண்ணங்களே கிடையாது. இப்போ என்னென்னா ஒரு அராஜக போக்கோட என்ன வேணாலும் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம், கேட்குறதுக்கு நாதி இல்லை அப்படின்ற அடிப்படையில் காவல்துறை வந்து ஒரு காட்டு மிராண்டி துறையாக, ஏவல் துறையாக மாற்றி இப்போ காவல்துறை வந்து ஒபேதை தான். இப்போ நீங்கள் ஆர்டர் போட்டு போனால் தானே பிரச்சனை. ஆர்டர் போட்டு வந்தால் நம்ம கோர்ட்டில் ஓட்டு ஸ்டே வாங்கிடுவோம், அல்லது ஆர்டர் போடவே முடியாது. நீங்கள் குப்பை கொட்டுறதுக்கு எப்படி காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க முடியும்? இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம முதல்ல பேசினதுக்கே வரும். இப்போ இந்த மாதிரி மக்கள் எல்லாம் விழிப்புணர்வு அடைஞ்சு போராட ஆரம்பிச்சு, எங்கள் தண்ணி சுத்தமாக இருக்கணும், காற்று சுத்தமாக இருக்கணும், எங்கள் சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும்னு போராட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ ஊழல் வந்து வருஷத்துக்கு இந்த குப்பை பிரச்சனை 100 கோடி நடக்குது. அப்போ இந்த ஊழலையும் இவங்களால விட முடியல. இப்போ திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை அமல்படுத்தினா யாருக்கும் பிரச்சனை கிடையாது. கரெக்ட். ஆனால் அமல்படுத்தினா 100 கோடி கொள்ளையடிக்க முடியாது வருஷத்துக்கு. அமைச்சர் நேரு வந்து இதில் வந்து நேரடியாக தலையிட்டு இவங்களை பிடிச்சி உள்ள ஓடு அப்படின்னு சொல்கிறார். அங்கே இருக்கிற திருப்பூர் மாநகராட்சி மேயரும் இது சம்மந்தப்படுறாரு. அங்கே இருக்கிற எம்எல்ஏ செல்வராஜ் அப்படின்றவரும் இதில் சம்மந்தப்படுறாங்க. இதில் பல்வேறு கைகள் இணைஞ்சிருக்கு, அதிகாரிகளும் சம்மந்தப்படுறாங்க. இப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 100 கோடி பிரச்சனை இருக்குது வருஷ குப்பையில், 100 கோடிக்கு மேலேயே இருக்கும். நம்மளுக்கு தெரிஞ்சது தகவலை வச்சு நம்ம பேசுகிறோம். அப்போ இதில் என்னென்னா திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை அமல்படுத்தாமல் அப்படியே எடுத்து கொண்டு போய் கொட்டுறதுக்கு 100 கோடி. இது வெளிப்படையாக நடக்கக்கூடிய, இவ்வளோ நாள் நவீனமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க, தெரியாது. இப்போ என்ன அதாவது நவீனமாக ஒரு திட்டத்தில் கொள்ளையடிக்கிறாங்கன்னு தெரியாத அளவுக்கு கொள்ளையடிச்சாங்க. நம்ம கண்டுபிடிக்கிற ரொம்ப கஷ்டம். கேட்டால் எழுதி ஓடிச்சு, ஏதோ ஒன்று காக்கா கொத்திட்டு போயிடுச்சு அப்படின்ற கதையெல்லாம் விடுவாங்க. அதையும் நம்ம கேட்டுட்டு வந்த வரலாறு உண்டு. ஆனால் இப்போ என்னென்னா வெளிப்படையாக நடக்குது. அப்போ இந்த பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம போய் கேள்வி கேட்கும்போது இந்த மாதிரி வெளிப்படையாக ஊழல் நடக்குது, இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால எங்களுக்கு பாதிக்குது, தயவு செஞ்சு நிறுத்துங்கன்னா நீ யார் கேட்கறதுக்கு? மக்களுக்கு எதுக்கு அங்கே போகணும்? பசுமை தீர்ப்பாயம் இருக்குது, நீதிமன்றங்கள் இருக்குது. பசுமை தீர்ப்பாயத்தில் வாய்தாவே வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு வழக்குக்கு இந்த வழக்குக்கு பதில் அறிக்கை தாக்கல் பண்ணல மாவட்ட நிர்வாகமாகட்டும், மாநகராட்சி நிர்வாகம் தாக்கல் பண்ண சொல்லி அந்த நீதிமன்றம் பசுமை தீர்ப்பாயம் முதல்ல பசுமை தீர்ப்பாயமாக இருக்கணுமே. இப்போ உயர்நீதிமன்றங்களில் சுழற்சி முறையில் நீதிபதிகள் மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் பசுமை தீர்ப்பாயத்தில் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இல்லை. ஒருத்தங்களை வந்து அங்கே நீதிபதியாக அமர்த்திட்டாங்கன்னா அவங்க தொடர்ந்து பல வருடங்களுக்கு அங்கேயே இருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா தீர்ப்புகள் வந்து இப்போ நம்ம சுப்ரீம் கோர்ட் வந்து தொடர்ந்து அடிக்கடி ஒன்று சொல்லும், காலம் தாழ்த்தப்பட்ட நீதி மறுக்கப்பட்டதற்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இங்கே பண்ணுறதுனால இங்கே நம்மளும் வரும் தீர்ப்பு கிடைக்குன்னு போயிட்டு இருக்கிறனால அங்கே வந்து ஒரு கட்டத்திற்கு மேலே இவங்க ஏதாவது பண்ணணுன்ற அடக்குமுறையாக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இவ்வளவு நாள் இவ்வளவு காவல்துறை பாதுகாப்போ இந்த மாதிரி போய் அந்த எங்க குப்பைக்குழிக்கு காவல்துறை பாதுகாப்பு, அதுதான் கொடுமை இல்லை, அதான் கொடுமையில கொடுமை. உண்மையாக நடக்குதா? 100% உண்மையாக நடக்குது. கொடுமையிலையும் கொடுமை. எவ்வளோ பேர் இருப்பாங்க, எவ்வளோ நேரம் இருக்கிறாங்க? காவல்துறை 24 hours பாதுகாப்பில் இருக்கிறாங்க. ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் கூட வருது. பஸ் அங்கேயே நின்று குடியிருக்கு, 2-3 பந்தலெல்லாம் போட்டுக்கிறாங்க. பஸ் எந்நேரம் அங்கேயே இருக்குது. எப்போ யார் வந்து பிரச்சனை பண்ணணும்னாலும் அது மக்கள் வந்து இந்த மாதிரி பாதிக்குதுன்னு போகிறனால தூக்கிட்டு போகணும், நாங்கள் தூக்கிட்டு போயிடும், எங்களுக்கு வந்த ரூல். சரி ஆர்டர் காமிங்கன்னா ஆர்டர் அங்கே உட்காந்துருந்தாலும் அவங்களுக்கும் பிரச்சனை. அதையத்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கும் பிரச்சனையை எப்படி வாழுவீங்க? எல்லாத்துக்கும் பிரச்சனை. தயவு செஞ்சு போய் அவங்க உடம்பு செக் பண்ண சொல்லுங்கள். ஏதாவது ஆயிரப்போது இங்கே இருக்கிற மக்கள் குழந்தைங்கள்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் சொல்லும்போது துளி கூட காதில் கொடுத்து கேட்கல. நாங்கள் வந்து இவங்க முன்னாடி இன்னும் யாரெல்லாம் போராடுறாங்களோ, இந்த பிரச்சனையினால யாரெல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு முன்னாடி நின்றுருந்தாங்களோ இவங்களை பிடிச்சி முதல்ல உள்ளே போடணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா பிஎன்எஸ் 126 முன்னாடி வந்து 107 சொல்லுவோம். அதாவது திரும்ப மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது இவங்க சட்டவிரோதன்றாங்க. நம்ம வந்து மக்கள் பாதிக்கக்கூடாது, இயற்கையை அழிக்கக்கூடாது, இந்திய அரசியலமைப்பு சாசனம் சொன்ன உரிமையை கேட்குறோம். போராடக்கூடிய அடிப்படை உரிமையில் அமைதியான அறவழியில் நம்ம போராடுறோம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்கனவே காவல்துறை வச்சு வண்டியை பூரா கொண்டு போய் கொட்டுறாங்க. இப்போ நம்ம ஏன்டா இப்படி வந்து சட்டத்தை மீறி எல்லாம் கொட்டிகிட்டு இருக்கிறேன்னு கேட்டால் நீ என்னக்கு அதெல்லாம் கேட்குற, வா உன்னையும் பிடிச்சி உள்ள வர்றேன். சங்க இருந்தால் தானே, விவசாயியில் இருந்தால் தாண்டா போராடுவீங்க, உங்களெல்லாம் தூக்கி உள்ளே வைக்கிறாரு. இந்த ஆட்சி இது ஒரு காம்ப்ளெக்ஸான பிரச்சனைங்க. இப்போது திருப்பூர்ன்றது ஒரு தொழில் நகரம். அந்த தொழில் நகரத்தில் உங்களுக்கு குப்பை வர்றது இயற்கை. அப்போ அந்த தொழில் நகரம் வந்து இப்போ திருப்பூர் கார்ப்பரேஷன் ஆயிடுச்சு இல்லையா? ஒரு இடத்துல சிறிய ஒரு என்ன சொல்கிறது,
ஒரு முனிசிபாலிட்டி கூட இல்லாத ஒரு சின்ன ஊர் இன்றைக்கி வந்து கார்ப்பரேஷன் ஆகிருக்கு. அந்தளவுக்கு அங்கே வந்து பணம் வருது. அப்போ இது பை ப்ராடக்ட். இந்த குப்பையை வந்து நீங்கள் தவிர்க்கவே முடியாது. அப்போ எப்படி தான் அந்த கவர்மெண்ட் பண்ண முடியும்? நாங்கள் அரசுக்கு பல்வேறு வழிகாட்டலை கொடுக்க தயாராக இருக்கிறோம். என்ன வழிகாட்டல்? அதாவது முதல்ல பல்க் வேஸ்ட் ஜென்ரேட்டரை ஏன் பிரிக்கல? அடிப்படை கேள்வி அதுதான். இப்போ திருப்பூரை பொறுத்த வரைக்கும் 800 டன் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஒரு 700லேருந்து 800 டன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆக்கப்பூர்வமாகவே பேசுவோம் இந்த விஷயத்தை. இப்போ பெர் டே 700லேருந்து 800 டன். நீங்கள் 700 800 டன்னில் பல்க் வேஸ்ட் மட்டுமே 300லேருந்து 400 டன். கம்பெனி வேஸ்ட்டு, மெடிக்கல் வேஸ்ட்டு, ஹோட்டல் வேஸ்ட்டு, பிற ஷாப் வேஸ்ட்டு, இண்டஸ்ட்ரி வேஸ்ட்டு, இந்த மாதிரி இருக்கிறதுலையே ஒரு 300லேருந்து 400 டன் வருது. அதுபோக உங்களுக்கு செக்ரிகேட் தனியாக அது போக மிச்சம் இருக்கிறது இன்னொரு 300 350 டன். அதெல்லாம் என்னென்னு சொல்லணும்னா நகரக்கழிவு, வீட்டுக்கழிவு, இந்த மாதிரி சொல்லுவோம். அதுலேயும் பிளாஸ்டிக் எல்லாம் வரும். இப்போ இந்த ஒரு 300 டன்னு நீங்கள் இப்போ பல்க் வேஸ்ட்லாம் எப்படி குறிப்பிட்றோம்? ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருள் அல்லது குறிப்பிட்ட ஒரு கழிவு அதிகமாக உற்பத்தியாகி நம்ம வெளியில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த யார்ட் நூல், பிளாஸ்டிக்கு, ஏதோ ஒரு பொருள். நீங்கள் ஹோட்டல்னு எடுத்துட்டிங்கன்னா உணவு கழிவு இல்லை இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இப்போ இதெல்லாம் வந்து அப்போ இந்த பல்க் வேஸ்ட் ஜென்ரேட்டரை கண்ட்ரோல் பண்ண வேண்டியது யார்? அப்போ இதுக்கான திட்டங்களை யார் வகுத்திருக்கணும்? அப்போ இதையெல்லாம் நாங்கள் சொல்கிறோம். இப்போ சரி, அடுத்தது வந்து இதுக்கு வருவோம். இந்த 350க்கு என்னென்னா, முதல்ல பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் இருக்குது. பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டு, பெரிய பெரிய நகர், ஒரு வெல் டெவலப்டு ஒரு மேனராக இருக்கக்கூடியதெல்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அப்படி பார்த்துட்டு அதில் ஒரு 50% எடுத்துக்குவோம். அப்போ அதில் ஒரு 300 400 வச்சாலும் 200க்கு வந்துடும். அப்போ நம்ம ஒரு 400லேருந்து 600 வரைக்கும் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிட முடியும். மிச்சிருக்கிறது ஒரு 200. அந்த மிச்சிருக்கிற 200யுமே ஈஸியாக வந்து அங்கங்கே இருக்கிற. இப்போது திருப்பூரில் பொறுத்த வரைக்கும் மாநகராட்சிக்குள்ளே 60 வார்டு இருக்குது. 60 வார்டுலேயும் ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணிடலாம். அங்கங்கே திடக்கழிவு மேலாண்மை மையங்களை வச்சு தரம் பிரிச்சிடலாம், ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ என்ன பிரச்சனைன்னா, நீங்கள் தரம் பிரிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதையே அடுத்த மறுசுழற்சிக்கு மறுபயன்பாடுத்து கொண்டு போக முடியும். கொள்ளையடிக்க முடியாது. இதுதான் பிரச்சனை. இப்போ ஒரு ஆர்டர் போட்டு, ஆனால் இப்போ சென்னை கார்பரேஷனை பொறுத்தவரையும் அவங்க நடைமுறைப்படுத்தல, ப்ராக்டிஸ் பண்ணுறதில்ல. ஆனால் இந்த கம்பெனிகளுக்கு எப்படி கொடுக்குறாங்கன்னா, நீங்கள் அதாவது இந்த குப்பையை எடுத்து தரம் பிரித்து, பிளாஸ்டிக் தனியாக தரம் பிரித்து, மெட்டல் தனியாக தரம் பிரித்து, மற்ற மாநிலங்கள்லாம் அந்த தூய்மை பணியாளர்களே இந்த பிளாஸ்டிக்கு இரும்பெல்லாம் போய் கடையில் போட்டு வித்துறாங்க. அது உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்குது. ஆனால் ராம்கி நிறுவனங்களும் அதையும் விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதையெல்லாம் தனியாக பிரித்து, அதுக்கப்புறம் உள்ள அந்த பயோ டீக்ரேடபிள், அதை மக்கக்கூடிய குப்பையை தனியாக பிரித்து, இப்படி எல்லாத்தையும் வகைப்படுத்தி மக்கக்கூடிய குப்பையிலேருந்து உரம் தயாரிக்கிறது, வேஸ்ட் வெல்த் அது பண்ணுறது, இதெல்லாம் மறுசுழற்சிக்கு அனுப்புறது, மெட்டல் இதெல்லாம் மறுசுழற்சிக்கு அனுப்புறது. இப்படி தானே பண்ணணும். இப்படி தான் பண்ணணும். 2016லேயே நம்ம கொண்டு வந்துட்டோம். இதுக்கு முன்னாடியுமே சட்டங்கள் இருக்குது. காற்று சட்டம், நீர் சட்டம், நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடிய சட்டம். அந்த சட்டத்திலே நடவடிக்கை எடுத்தாங்க. ஆனால் இதுக்கப்புறம் உலக அளவில் இந்த பிரச்சனை தீவிரமான கார்பன் ஃபுட் பிரிண்ட்ஸ் சொல்லுவோம். இப்போ நம்ம கழிவுகளை வெளியேற்றதுனால க்ரீன் ஹவுஸ் கேஸில் இருக்கிற பிரச்சனை தொடர்ந்து நம்ம பகுதியிலே சுகாதார கேடு எவ்வளோ வரும்னு சொல்லுவோம். நம்ம எதுக்கு நம்ம ஸ்மார்ட் சிட்டி கொண்டு வந்தோம், க்ளீன் இண்டியா எதுக்கு கொண்டு வந்தோம்? அப்போ இந்த ஸ்வச் பாரத் மிஷன் இது எல்லாமே அடிப்படையாக ஓபன்டிஃபிகேஷன் ஃப்ரீ. நீங்கள் இந்த கான்செப்ட் எல்லாம் என்ன, சுத்தமாக வச்சுக்கிற, சுகாதாரமாக இருக்கிறது. நீங்கள் குப்பை எங்கே கொண்டு போய் கொண்டாலும் பிரச்சனை தான். ஆனால் இதை எப்படி தொடர் ஒரு அரசு செய்யுது, அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. அதுதான் அரசு அந்த மொத்த கிராமத்தையும் அது அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். அது பாய்சனைஸ் ஆகுது, விஷமாக்கிறது, மொத்த கிராம நீர்நிலையே காலி பண்ணுது. நானே பார்த்தோம். அது என்ன சொல்றது, புகை எரியுது, கிட்ட நிக்க முடியல. மயில் கூட ரொம்ப அதுல வந்து சிறப்பான, அதாவது நோயுற்ற மயில் தான் அங்கே சுத்திட்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி அரசு இதை செய்ய முடியும்? இதுதான் இங்கே பிரச்சனை. இவ்வளவு நாள் கேள்வி கேட்காம இருந்ததுனுடைய விளைவு தான் இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா மக்களுக்கு வந்து போதிய விழிப்புணர்வு இல்லை. திடக்கழிவு மேலாண்மையை நம்ம முதல்ல பிரித்து கொடுக்கணும், இது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபஸ்ட்டு அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. சரி, தூக்கி போட்டே அவனோ பண்ணிட்டு போயிடுவான். இன்றைக்கி அதனுடைய விளைவு நம்ம பல்வேறு வழக்குகளை செஞ்சுட்டு இருக்கிறோம். இந்த காவல்துறை வந்து சட்டவிரோதமாக எந்த ஒரு உத்தரவும் இல்லாமல் வந்து பிடிச்சி போடுறது, அடுத்தடுத்த வழக்குகளை போட்டு நம்மளை வந்து அடக்குமுறைக்குள்ளாக்குறது. என்னென்ன யார் மேலே வழக்கு போட்டிருக்காங்க? இப்போது எங்கள் ஒரு 7 பேருக்கு மேலே ஈசன் நம்ம சங்கத்தினுடைய நிறுவனர் அதாவது விவசாய சங்கத்தை முடிக்கணும் அப்படின்றத திட்டமிட்டுட்டாங்க. அதுபோக இன்னொன்று வெள்ள கோயில் பாசன சங்க தலைவர் வேலுச்சாமின்னு சொல்லிட்டு அவர் நம்மளதுலேயே வந்து முகிலன் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய முகிலன் அவர் மேலேயும் போட்டிருக்கிறாங்க. அப்புறம் பரமசிவம்னு சொல்லிட்டு அவர் கிராம மக்கள் மேலே போட்டிருக்காங்க. கிராம மக்கள் மேலே ஒரு 2 பேருக்கு மேலே போட்டிருக்கிறாங்க. ஓகே, என்ன மக்கள் போராடும் போது நாங்கள் போகாமல் எங்கே போகிறது? மக்கள் வாங்க கூப்பிடும் போது எங்களுக்கு பாதுகாப்புக்கு வழி இல்லை, காவல்துறை அரசு அடக்குமுறை பண்ணுது, எங்களை அழிக்க பார்க்குறாங்க, கொல்ல பார்க்குறாங்க.
எங்களுடைய உயிரோடே வாழ விட மாட்டாங்களாட்டும், எதிர்கால தலைமுறையை அழிஞ்சு போக மாட்டேங்குது, காப்பாற்றுருக்காங்க, உங்களுக்கு தான் வழி தெரியும், நீங்களாம் போராடிக்கிறீங்க, உங்களுக்கு அனுபவம் இருக்குது, சொல்லுன்னு சொல்கிறப்ப வாயை மூடிக்கிட்டு அமைதியாக போகிறதுக்கு நாங்கள் யார்? நாங்கள் பணத்தை வாங்கிட்டோமா அல்லது என்ன பண்ணணும்? ஏதோ ஒரு குற்றச்சாட்டை வச்சு அழிக்கணும்னு நினச்சா இது மக்களாட்சி நாடா சர்வாதிகார ஆட்சி நடக்கிற நாடா? இதை தான் கேட்க வேண்டியது இருக்குது. நீ சர்வாதிகாரத்தை பண்ணுறதுன்னா நீ மக்களாட்சின்னு பேரை சொல்லிட்டு நீ ஊரை ஏமாற்றிட்டு இருக்காத, நீ இதை தான் பண்ணிட்டு இருக்கு. நீ 100 கோடி கொள்ளையடிக்கிறதுக்கோசரம் சர்வாதிகாரத்தை கொண்டு வந்து மக்களாட்சி நாட்டில் அமல்படுத்த முடியாது. குப்பை மேலாண்மை மிக மிக அவசியம். இதை கூட உன்னால் பண்ண முடியலைன்னா என்ன நகராட்சி நிர்வாகம், என்ன மாநகராட்சி நிர்வாகம், என்ன உள்ளாட்சி நிர்வாகம், எதுக்கு அமைச்சர் நேரு பதவி விலகலாம்? அவரெல்லாம் எதுக்கு இருக்கணுன்றேன் நான். இப்போ இவ்வளோ அவர் வேணால் அவர் தோட்டம் இருக்கு. இன்னைக்கு சட்டசபையில் நேரடியாக பேசுகிறார் அமைச்சர் நேரு அவர்கள் வந்து கிராமங்கள் நோக்கி தான் நாங்கள் வருவோம், வேறு வழி இல்லைன்றாரு. எதுக்கு கிராமத்தை நோக்கி வர்றீங்கன்னு சொல்கிறோம். ஏன் உங்களுக்கு வேறு வேலை இல்லையா? நகரத்துக்குள்ளே நகர இடம் இல்லையா? திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தில் என்ன பிரச்சனை கையால் இருக்குது? பிரிக்கிறதுக்கு என்ன பிரச்சனை? ஆர்டர் போடு, லைசன்ஸ் இல்லைன்னு ஆர்டர் போடுற, ஹெல்மெட் போடலின்னு ஆர்டர் போடுற, டெய்லி மாதம் டார்கெட் வச்சு பிடிச்சி தூக்கி போடுற, குப்பையை சரியாக கையாளலை, குப்பையை அப்படியே பிரிக்காமல் தூக்கி போடுறாங்கன்னா போடு ஃபைனு. அங்கேயே ஒரு தனியார் நிறுவனம் தானே ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. அங்கேயே தனியார் நிறுவனம் தான், SWMS என்ற ஒரு தனியார் நிறுவனம். அது யாரோட நிறுவனம்? யாரோட பினாமி? யாருக்காக வேலை செஞ்சுட்டு இருக்குது? ஒப்பந்தம் என்னென்னு வர்றீங்க? கழிவுகளை தரம் பிரித்த குப்பை தான் வாங்குவோம், அதை தான் கொண்டு போய் கொட்டுற, மறுசுழற்சி பண்ணுறோன்னு ஒப்பந்தம். என்ன ஒரு மோசடியான ஒப்பந்தம்? ஒப்பந்தம் ஒன்று போட்டுட்டு நீங்கள் ஒப்பந்தத்துக்கு கலெக்டர் உத்தரவுலையும் RDO உத்தரவுலையும் அதான் இருக்குது. என்னென்னா தரம் பிரிக்கப்பட்ட அறிவியல் முறையில் கையாளப்பட்ட குப்பைகள் கொண்டு போகப்படுது அப்படின்னு சொல்லி போடுறாங்க. அதுதான் வந்து கொண்டு போய் பாறைக்குழியில் கொட்டுறாங்க. பாறைக்குழியில் அறிவியல் முறையில் கையாண்டு தான் நாங்கள் மூடுறோன்றாங்க. என்ன அறிவியல் முறையில்? நீங்களே பார்த்தீங்க, என்ன அறிவியல் முறை? கொண்டு போய் கட்டி அந்த தண்ணி அந்த பகுதி பூரா அழிக்கிற, தண்ணி கெடுக்கிறது, என்ன அறிவியல் முறை? அதாவது இவர்கள் சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று. ஆனால் இதை நம்ம போய் இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க, மக்கள் அழிஞ்சு வருவாங்க, நீங்களும் தான் அழிய போகிறீங்க, இது வேண்டாம், தயவு செஞ்சு ஆக்கப்பூர்வமாக பண்ணுவோம், திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை அமல்படுத்துவோன்னு சொன்னால் வந்துச்சு. நீ எல்லாம் எதுக்கு பேசுகிற? உங்களெல்லாம் பிடிச்சி முதல்ல நீங்கள் பண்ணுறதாண்டா இங்கே பிரச்சனை. நாட்டில் வந்து உங்களை மாதிரி ஒரு 5-6 பேர் சுற்றிட்டு இருக்கிறீங்க. முதல்ல உங்களை தூக்கி உள்ளே ஓட்டுச்சுன்னா கேள்வி கேட்கறதுக்கு ஆள் இருக்காது. எப்படி ஆப்போசிட்னு இன்றைக்கி ஒன்று இல்லாமல் போச்சு. இன்றைக்கி எதிர்க்கட்சி என்பதே தமிழ்நாட்டிலே இல்லைங்க. எந்த கேள்வியும் கேட்குறது, எந்த போராட்டமும் இல்லை. ஆனால் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம், அடுத்த தேர்தலுக்கான பரப்புரை. எதற்கு இந்த பரப்புரை? களத்தில் நிற்காத ஒரு கட்சி, மக்களுக்கு பிரச்சனை நிற்காத ஒரு கட்சி. நீங்கள் எல்லா கட்சியும் எடுத்துக்கங்க, என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அவர்களுடைய கட்சியுடைய வளர்ச்சியுமே கட்சி வந்து அடுத்தடுத்த தேர்தலில் களம் காணணுன்னு தான் பார்க்குறாங்களோ வழிய மக்களுக்கான பிரச்சனை என்னாச்சு, மக்கள் எந்த நிலைமையில் இருக்கிறாங்க, மக்களுடைய வாழ்வாதாரம் வளர்ந்துருக்குதா, மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டு இருக்குதா? இன்றைக்கி வரும் உங்கள் தொகுதியில் முதல்வர்னு ஊராமத்திற்கான உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டம். ஏங்க நான் என்ன கேட்குறேன்னா, ஏற்கனவே அரசு நிர்வாக கிரிவன்ஸ் சிஸ்டம்னு ஒன்று இருக்குதுல்ல, புகார் வாரம் திங்கக்கிழமை வாங்குறீங்கல்ல, வேற என்ன வெட்டி முறிக்கிற வேலை? என்ன தோழர், இந்த கட்சிக்காரங்களே கூட்டிகிட்டு போய் அங்கேயே உட்கார வச்சு அவங்களே மண்டபம் புக் பண்ணுறாங்க, அவங்களே பண்ணுறாங்க. அதுன்னு உங்கள் குப்பையில் கடந்துச்சு, ஆற்றுல குப்பையில் ஆற்றுல போகுது அந்த நம்ம மனுவெல்லாம். இது என்ன திட்டம்? தோழர், இன்னைக்கு இருக்கிற அரசு நிர்வாகம் 24 hours கிரிவன்ஸ் மெக்கானிசம். ஏற்கனவே ஒரு ஆட்சிக்கு வரும்போது நான் சொன்னதையும் செய்வேன், சொல்லாதையும் செய்வேன், மக்களுடைய கடிதங்கள் எல்லாம் குப்பைகள் அல்ல, வெறும் காகிதம் அல்ல, எல்லாம் வந்து என்னுடைய முக்கியமான விஷயம், அதனால் எல்லாம் கவனமாக பார்க்கணுன்னாரு. ஆனால் நாங்கள் கொடுக்குற எந்த மனும் நிறைவேற்றப்படுறதில்ல, கேட்கப்படுறதில்ல, தீர்வு காணப்படுறதில்ல. இன்றைக்கி போராட்டங்கள் ஓயாமல் தமிழ்நாடு போராட்டங்கள் நிறைஞ்சிக்கிட்டு இருக்கு. டெய்லி சட்ட ஒழுங்கு பிரச்சனை, டெய்லியும் வந்து மக்களை தூக்குள்ள வைக்கிறது. போலாமே, நீதிமன்றத்தை அணுகிறோம், நீதிமன்றத்தில் பதில் சொன்னால் தானே. இப்போ பசுமை தீர்ப்பாயத்தில் போயிருக்கோம், பசுமை தீர்ப்பாயத்தில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெளிவாக சொல்லிருச்சு, பாறைக்குழியில் குப்பை கொட்டக்கூடாது. கடந்த டிசம்பர் ஜனவரியில் சொல்கிறாங்க 3 மாதத்தில் திடக்கழிவு திட்டத்தை திருப்பூர் மாநகராட்சி நிர்வாகம் அமல்படுத்தணும். உங்களுக்கு வந்து பாறைக்குழியில் குப்பை கொட்டுறது வந்து அனுமதிக்கப்பட்ட இடமே கிடையாது, நாங்கள் எந்த இடத்துலையுமே உங்களுக்கு குப்பை கொட்டுறதுக்கு அனுமதிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பாறைக்குழியில் கொட்டுறதுக்கு டம்ப் பண்ணுறதுன்ற ஒரு கான்செப்டே கிடையாது திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தில், விதியில். அப்போ இவங்க திரும்ப ஒன்றையவே அரைச்சமாக வரைக்கிற மாதிரி சட்டவிரோதமாக தான் செய்கிறாங்க. இதற்கு முழுக்க காரணம் அடிக்கக்கூடிய கொள்ளை தான். இதையே வந்து நம்ம இதுக்கு மேலேயும் நம்ம விடக்கூடாது. இன்றைக்கி வந்து ஒரு பகுதி மக்கள் மட்டும் விழிப்புணர்வாக இருக்காங்க. இன்றைக்கி சென்னையில் எதுக்காக போராடிட்டு இருக்கிறாங்க? சுகாதார பணியாளர் வந்து தாங்க ஒரு சம்பளம் கிடைக்கல, நியாயமான கோரிக்கை நிறைவேற்றலை. இதே நிலைமை தான், எங்களுடைய நியாயம் நிறைவேற்றப்படலை, நாங்கள் மக்களுக்காகவும் இயற்கைக்காகவும் போராடும் போது எங்களையும் அதே அக்கிரமம் தான் பண்ணுறாங்க. இங்கே தமிழ்நாடு முழுக்க இவர்களை கேட்டால் பாஜகவை பார்த்து பாசிஸ்ட் பாஜகன்னு பேசுவாங்க. அதே மாதிரி இன்றைக்கி ட்ரம்ப் வரி விதித்ததுக்கு போராடின இந்த, அதுவும் ரயில்வேக்கு முன்னாடி இங்கே வந்து 50% ட்ரம்ப் வரி வச்சதுக்கு மத்திய அரசுக்கு எதிராக போராடின ஒரே நாடு நம்ம ஒரு நாடாக தான் இருக்கும். இல்லை என்ன கான்செப்ட்னு தெரியல. அப்போ இந்த மாதிரி இருக்கிறவங்க, நான் என்ன கேட்குறேன், வந்தவங்களுக்கெல்லாம் கேட்டேன் நான், நீங்கள் இத்தனை கட்சிக்காரங்க வந்து கேட்குறீங்க, இங்கே வந்து 50% வரி வச்சதை பற்றி மத்திய அரசு என்ன பண்ணுச்சுன்னு கேட்குறீங்க. நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறோம், வர்ற உங்கள் ஊரில் இந்த திருப்பூரில்
குப்பை பிரச்சனை பெரிய பிரச்சனைக்கு டாலர் சிட்டின்னு சொல்கிறோம், குப்பை சிட்டியாக்கி வச்சுருக்காங்க. வருஷம் 40-50 கோடி வருமானம் வரக்கூடிய ஒரு நகரத்தை குப்பை நகரமாக மாற்றி வச்சுருக்காங்க. வந்த தலைவர்கள்லாம் பதில் சொல்லுங்கள், ஏதாவது சொல்லி இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுங்க, உங்ககிட்ட இந்த பிரச்சனைக்கு கொண்டு வர்றோம். ஒருத்தரும் பதில் சொல்ல கிடையாது. எதற்கு இந்த மாதிரி வேஷம்? இன்னைக்கு எல்லாம் தலைவர்னு வந்து அப்படியே சொகுசாக போயிட்டு வாழ்ந்துக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ உங்களுடைய டிமாண்ட் தான் என்ன தோழர்? என்ன பண்ணணும்னு தோழர், திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை அமல்படுத்தி ஆகணும். இதுக்கு மேலே ஏமாற்ற முடியாது, இதுக்கு மேலே ஊழல் பண்ண முடியாது. வெளிப்படையாக நடக்குது இந்த ஊழல். இது முழுக்க முழுக்க ஊழல் மட்டுமே தான். பேப்பரில் ஒன்று எழுதி வச்சுக்கிறாங்க. எதுக்கு பேப்பர்? வெளிநாட்டில் நிதி வாங்குறதுக்கு. ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க்கில், பிரிக் பேங்க்கில், வேர்ல்டு பேங்க்கில் பல்வேறு நாங்கள் வந்து நவீன வகையில் அறிவியல் வகையில் பலான திட்டங்கள் எல்லாம் பண்ணி திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை கையாளுறோன்னு சொல்கிறாங்க. தோழர், இதில் ஒன்று அடிப்படையாக உங்களுக்கு சொல்லிடுறேன். பயோசிஎன்ஜி பிளான்ட் போடுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்த ஒதுக்குறேன்னு பண்ணாங்க தோழர். அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா பூமி தான் நிலம், அது கோர்ட்டில் கேஸில் இருக்குது. இதுக்கு முதல்வர் வந்து அடிக்கல் நாட்டுறார் உடுமலைப்பேட்டையில். இது என்ன ஆச்சரியம்? இல்லை, இது என்ன? இது ஒன்றுமே புரியல. அதுவும் வெளிப்படையாகவே தெரியல, மறைமுகமாக எல்லாம். இப்போ 2-3 நாள் கழிச்சு சொல்கிறாங்க இந்த மாதிரி திறந்து வச்சிட்டாரு இடத்தன். எங்கே திறந்து வச்சாரு? எங்கே ரன்னிங் ஆகிட்டு இருக்கு? என்ன இன்னும் வரல தோழர். எப்பவுமே ஒரு கட்டணம் பயோசிஎன்ஜி எல்லாம் பண்ண முடியுமே. குப்பையிலேருந்து மின்சாரம் உற்பத்தி பண்ண முடியும், குப்பையிலேருந்து சமையல் எரிவாயு உற்பத்தி பண்ண முடியும், குப்பையிலேருந்து வாகனத்துக்கான எரிபொருள் உற்பத்தி பண்ண முடியும். இவ்வளோ பண்ண முடிஞ்சாலும் ஏன் இந்த அரசு பண்ண மாட்டேங்குது? அதாவது குப்பையில் மட்டும் தமிழ்நாடு முழுக்க பல ஆயிரம் கோடி, திருப்பூரில் மட்டுமே நான் 100 கோடின்னு பேசுகிறேன், சென்னையில் 7000 கோடின்னு போயிட்டு இருக்குது. இப்போ தமிழ்நாடு முழுக்க எத்தனாயிரம் கோடி நடந்துகிட்டு இருக்குது குப்பையில். இதுக்கெல்லாம் மந்திரி யாரு? என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? கே நேரு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய குப்பை பிரச்சனை ஆந்திராவில் இருக்கிற ஒரு குரூப்பு கிட்ட ஒப்படைச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. அது யாரு? ராம்கி மற்றும் இன்னும் ஒரு சிலர் சொல்றாங்க. எனக்கு இன்னும் முழுமையாக அதெல்லாம் தெரியல. அப்போ இவர்கள் எல்லாம் ஊழல் பண்ணுறதுக்கு தான் நம்ம கிடைச்சுமா? இப்போ இன்றைக்கி சுகாதார பணியாளர்களுக்கும் நியாயமான சம்பளம் கொடுக்கறதில்ல, திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தையும் முறையாக அமல்படுத்துறதில்ல, மக்களுக்கும் விசுவாசமாக இல்லை, வேலை செய்கிற தொழிலாளர்களுக்கும் விசுவாசமாக இல்லை. நீங்கள் யாருக்காகத்தான் இந்த நிதியெல்லாம் ஒதுக்குறீங்க? யாருக்காகத்தான் செலவு பண்ணுறீங்க? நீங்கள் அடிப்படை வசதி கூட இல்லாமல் இன்றைக்கி அந்த சுகாதார பணியாளர் வேலை செய்கிறாங்க. அடிப்படை சம்பளம் கூட இல்லை, அடிப்படை உரிமை இல்லை. இப்போ நீங்கள் இங்கே இருக்கிற சுகாதார பணி கேட்குறது ரொம்ப நியாயமான விஷயம். அவங்க வேறு வழியே கிடையாது. நீங்கள் 25,000 ரூபா சம்பளம் அப்படின்னு ரொம்ப கம்மி இன்றைக்கி. ஏன்னா இவங்க சொகுசாக வந்து 1 லட்சம் ரூபா சம்பளம், 1.5 லட்சம் ரூபா சம்பளம் வாங்கிட்டு போகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் 25,000 ரூபா, அவங்களுக்குலாம் 50,000 ரூபா கொடுக்கணும். அவங்களுக்கு 50,000 கொடுத்து நல்லா பார்த்துக்கணும். இன்றைக்கி சுகாதாரத்தில் வந்து வேலை செய்யறதுக்கு இந்த க்ளீன் பண்ணுறதுக்கு ஆளே கிடையாது. நீங்கள் இன்னொரு 5 வருஷம் 10 வருஷம் போயிடுச்சுன்னா எங்கேயுமே ஆள் இருக்காது. அப்போ இருக்கிறவங்களையாவது தங்கமாட்டு வச்சு பார்த்துக்கணும். ஆனால் இன்றைக்கி என்ன பண்ணிகிட்டு இருக்கு இந்த அரசு? ப்ரைவேட்டைஸ் பண்ணுறன்ற பேரில் மொத்தத்தையும் அழிக்கக்கூடிய வேலையில். அதாவது ஒரு 2 விஷயந்தான். இனிமே மிகப்பெரிய பணக்காரன், மிகப்பெரிய ஏழை இருக்கும். இதை உருவாக்குறதுக்கான முயற்சி எல்லோரும் போட்டு தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதில் நம்ம வந்து பார்த்தா ஒரு குப்பை பிரச்சனை, ஒரு சுகாதார பணியாளர் பிரச்சனை, எங்கேயோ ஒரு தொழிலாளர் பிரச்சனை, எங்கேயோ ஒரு பஸ் தொழிலாளர்கள் பிரச்சனைன்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் உண்மையில் இந்த ஏற்றத்தாழ்வுகள் இவர்கள் ஆண்ட இந்த சுதந்திரத்திற்கு பின்னான இந்த 75 வருஷம் ஆண்ட ஆட்சியில் முழுக்க நிர்வாக சீர்கேடு, ஊழல் முறைகேடு தான் வந்து தொடர்ந்து பெருகிட்டே வந்துட்டு இருக்கோ தவிர இதை கட்டுப்படுத்துறதுக்கான வழி எங்கே போய் இப்போ திருப்பூரை பொறுத்தவரை எங்கே போய் இது முடியும்னு நினைக்கிறீங்க தோழர்? இது ஏன்னா பெரிய பிரச்சனையாக வளர்த்துட்டு இருக்குது. ஆமாம், இது எங்கே போய் முடியும்? மக்கள் போராட்டத்துக்கு முன்னாடி இவங்களாம் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ இவங்க வந்து இவங்களை வந்து அடக்கி ஒடுக்கிட்டா முடியும்னு நினைக்கிறாங்க. மக்கள் புரிஞ்சுக்கணும். நான் சரி 2 நாளாக நான் இங்கே இருக்கேன். நேற்று 200-300 மக்கள் போய் அங்கே போராடிட்டு இருக்கிறாங்க. மாவட்ட ஆட்சியர் முன்னாடி போய் அலுவலகத்துக்கு முன்னாடி போய் மாவட்ட ஆட்சியர்கிட்ட பேசுகிறாங்க, மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்குறாங்க. நம்ம இல்லாமல் எல்லாருமே கேள்வி கேட்குறாங்க. மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியது மட்டும்தான் நம்மளுடைய கடமை. அதையவே செய்யாமல் நிறைய பேர் தலைவர் என்ற ஒரு வகையில் சுற்றி திரிகிறாங்க. நாம் உண்மையிலுமே மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்குமே அவர்களுக்கு சட்டத்தை பற்றின புரிதல் ஏற்படுத்துறதுக்கு நம்ம இருக்கோம். இன்றைக்கி 75 வருஷம் ஆகி சுதந்திரம் பெற்று சட்டமே நிறைய பேருக்கு தெரியல, உரிமையே என்னன்னு தெரியல. இந்த சட்டமும் உரிமையும் தெரிஞ்சுட்டா எல்லாருமே கேள்வி வைப்பாங்க. இன்றைக்கி நாங்கள் அதை தான் பண்ணிகிட்டு இருக்கோம். சட்டத்தையும் உரிமையும் என்னன்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம கல்வி திட்டத்தில் அந்த மாதிரி ஒன்றே கிடையாது. ஒரு அரசு இயந்திரம் எப்படி இயங்குது, அதில் எப்படி புகார் கொடுக்கணும், அதை எப்படி சரி செய்கிறாங்க, நிர்வாகம் எப்படி இயங்கிட்டு இருக்குது, அதிகாரிகள் எப்படி இயங்கு, இந்த மாதிரி எந்த விஷயமே இல்லை. முழுக்க மூடி மறைச்சி இருட்டடிப்பு செய்யப்பட்டிருக்குது. ஆனால் கேட்டால் லிட்ரஸியில் நாங்கள் நம்பர் 1, நாங்கள் வந்து மிகச்சிறந்த கல்வி கொடுத்துருக்குறோன்னு பேசுகிறாங்க. எந்த மாதிரி கல்வி கொடுத்துட்ருக்குறோம்? அரசு நிர்வாகமே எப்படி இயங்குது, இந்த இயந்திரத்தை யாரெல்லாம் இயக்குறாங்க, இன்புட் எந்தெந்த மாதிரி தகவல்கள் எங்கெங்கே கொடுத்தா எந்தெந்த விஷயம் சரிப்படுத்தப்படும் அப்படின்ற எதையுமே சொல்லாத ஒரு ஓட்டையை வச்சு இயக்கிட்டு இன்றைக்கி போராட்டத்தில் வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி கேள்வி கேட்டால் இவன் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறான், சட்டத்தை பற்றி சொல்லிக் கொடுக்குறான், அரசமைப்பு சட்டத்தை பற்றி சொல்லிக் கொடுக்குறான்னு சொல்லி பிடிச்சி போடுன்னு நினைக்கும் போது நாங்கள் ஒரே விஷயந்தான் சொல்கிறோம். நாங்கள் உயிரோடு இருந்தாலும் விதையாக மாற்றுவோம், செத்தாலும் நாங்கள் பல பேருக்கு விதையாக மாறுவோம். இதுதான் எங்களுடைய கருத்தும் எங்களுடைய இறுதியானதும். அன்பார்ந்த ரெட்பிக்ஸ் உறவுகளே,
பல்வேறு அடக்குமுறைகளையும் ஒடுக்குமுறைகளையும் கடந்தும் இன்று வரை எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் பக்கசார்பில்லாமல் தொடர்ந்து மக்களை மட்டுமே மையப்படுத்தி இயங்கும் ஊடகம் ரெட்பிக்ஸ் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்கு தெரியும். தொடர்ந்து நாங்கள் ஒரு சுதந்திரமான ஊடகமாக செயல்பட உங்களது நிதி உதவி எங்களுக்கு தேவை. உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். திரையில் தெரியும் இந்த QR கோடை பயன்படுத்தியோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தகவல்களை பயன்படுத்தியோ உங்களால் முடிந்த அளவு எங்களுக்கு நிதி உதவி செய்யுங்கள். நன்றி. ரொம்ப ரொம்ப நன்றி தோழர். நன்றிங்க தோழர். போராட்டம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றிங்க தோழர்.